கிளாஸில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நிக்கரில் வந்து துணியில் எப்படி பேட்டர்ன் போட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பேப்பர் பேட்டர்ன் பார்த்தோம். சரியா, மெஷர்மெண்ட்டும் நம்ம அதிலே பார்த்துட்டோம். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து மெஷர்மெண்ட் போட்டுடலாம். உயரம் வந்து நம்ம 8 இன்ச் சொல்லியிருக்கோம். மேல் மடிப்பு 1.5 இன்ச், கீழ் மடிப்பு 1.5 இன்ச், அப்போ 3 இன்ச். அப்போ எக்ஸ்ட்ரா 3 இன்ச் வச்சோம்னா நமக்கு 11 இன்ச் வரும். இப்போ இந்த மாதிரி துணி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் 80 பாயிண்ட் துணி எடுத்திருக்கேன். சரியா, உங்கள் சைஸ்க்கு எந்த அளவுக்கு நமக்கு சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி துணி எடுத்துக்கோங்க. உயரம் வந்து 11 இன்ச். இந்த மாதிரி துணியை நீளமாக விரித்து இப்படி மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு துணியை இந்த மார்க்கரில் இப்படி போடணும். ஓகேவா? இருந்தீங்க அப்படின்னா நியூவாக புது துணி தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு வேஸ்ட் கிளாத் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு சாரீ ப்ளவுஸ் பிட்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் ஓல்டாக இருக்கிறது போதும். ஒரு 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நியூவாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இடுப்பு சுற்றளவு அதிகமாக இருக்கா இல்லை கால் சுற்றளவு அதிகமாக இருக்கான்னு பார்க்கலாம். நமக்கு வந்து மெஷர்மெண்ட்டில் கால் சுற்றளவு தான் அதிகமாக இருந்தது. அப்போ 15 இருந்தது. நம்ம 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட்டி 17 இன்ச் வச்சிருந்தோம். ஸோ 17 இன்ச் மார்க் பண்ணிடுவோம். மேலே 17 இன்ச் கீழே எடுத்து இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து இந்த மீதி உள்ள பீஸ்லாம் எக்ஸஸாக உள்ளது. இதை கட் பண்ணிடலாம், இதை கட் பண்ணிடலாம். ஓகேவா? நீங்கள் பேப்பர் பேட்டர்ன் பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஸோ அதை போய் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக உள்ள பீஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ மீதி இதெல்லாம் எக்ஸஸாக உள்ளது, அதை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ணலாம், துணியை வந்து இப்படி மடிக்கணும். சரியா, இப்படி மடிச்சிட்டிங்கன்னா தப்பாயிடும். ஸோ துணி மடிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மடிக்கணும். இப்படி மடிச்சு. சரியா, இப்போ நமக்கு 17 இன்ச் இருந்தது. 17 இன்ச்சில் 8.25. ஸோ 8.25 இருக்கு. இப்போ மேல் மடிப்புக்கு வந்து 1.5 இன்ச் விடணும் சொல்லியிருந்தேன். அப்படிதானே? நம்ம துணியில் அப்படிங்கும்போது நம்ம வந்து மடிக்க முடியாது. அப்படிதானே? அதனால் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த மெஷர்மெண்ட் குறிக்க சரியாக இருக்கும். மேல் மடிப்பு வந்து 1.5 இன்ச். அதே மாதிரி கீழ் மடிப்புக்கு 1.5 இன்ச் வேணும். கால் மடிப்பு கீழ் மடிப்புக்கு 1.5 இன்ச். இதையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இப்போ அந்த கீழ் மடிப்பு மடிச்சப்போங்க இதிலேருந்து 1.5 இன்ச் வைக்கணும். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இடுப்பு சைஸை வந்து மெஷர்மெண்ட்டில் எடுக்கலை, கால் அளவு தான் நம்ம எடுத்துருந்தோம். ஸோ நம்ம அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த சரிவு, அதுக்காக தான் நம்ம 1.5 இன்ச் எடுக்கும். ஓகேவா? எதுலேருந்துன்னா இதிலேருந்து, இங்கேருந்து எடுத்துறாதீங்க. சரியா, இங்கேருந்து நம்ம அந்த 1.5 இன்ச் மடிப்புக்காக விட்டுருக்கோம்ல, அதுலேருந்து கரெக்டாக 1.5 இன்ச். இப்போது மேலே என்ன செய்யணும்னா, மேலே அதே மாதிரி 1 இன்ச், ரொம்ப இல்லை 1 இன்ச், 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே 1/2 இன்ச், ரொம்ப இல்லை 1/2 இன்ச் தான். ஓகேவா? இப்போ இங்கேருந்து இங்கே கோடு போட போகிறோம், இங்கேருந்து இங்கே இவ்வளோ. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா நம்ம இடுப்பு சைஸ் எடுக்கலைங்கிறதுக்காக, அதை குறைக்கிறதுக்காக தான் இப்படி செய்கிறோம். சரியா, வேறு எதுக்காகவும் இல்லை. மேலே வந்து 1 இன்ச், இங்கேருந்து எடுக்கிறது வந்து 1.5 இன்ச், கீழே எடுக்கிறது வந்து 1/2 இன்ச். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த கோட்லேயே போய் அப்படியே கட் பண்ணிட வேண்டியதுதான். துணி வந்து கரெக்டாக மடிச்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம கட் பண்ணும்போது சரியாக வரும். இப்போது இதிலேருந்து கட் பண்ணிட வேண்டியதான். நமக்கு இந்த சேஃப் ரொம்ப முக்கியம். இந்த வீ மாதிரி இருக்கிற அந்த சேஃப் ரொம்ப முக்கியம்.
ஸோ அது வி வர்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக. எப்போவுமே மார்க்கரில் வந்து நமக்கு வந்து தெரியணும், அந்த மாதிரி தான் நம்ம வந்து துணியை வந்து கட் பண்ணணும். இப்போ வந்து கீழே வந்து பீஸ் ஜாயிண்டாக இருக்குது. ஸோ அந்த பீஸை வந்து கட் பண்ணணும். நமக்கு இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ். நமக்கு அந்த வி ஷேப் வந்திருக்குல்ல, இதுதான் கால் மடிப்பு. சரியா? இந்த இதில் இப்படி 1.5 இன்ச் கட்ட போகிறோம். அதுக்கப்புறம் இந்த 2 பக்கமும் ஜாயின். இதெல்லாம் ஸ்டிச்சிங் பார்ட் பார்க்கணுமா? வந்து நிக்கர் வந்து ஸ்டிச்சிங் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். நமக்கு அந்த வி மாதிரி இருக்கிறது தான் கால் பகுதி. சரியா? என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச், ரொம்ப இல்லை, ஒரு 1/4 இன்ச் மடக்கிட்டு 1 இன்ச் மடக்கி தைக்க போகிறோம். எதுக்காக இப்படி தைக்கிறோம் அப்படின்னா, நம்ம சும்மா வெறுமனையாக இங்கே பாருங்கள், இந்த இப்படி தைச்சிட்டோம் அப்படின்னா இப்படி தையல் போட்டுருவோம் நம்ம. ஆனால் இப்படி துணியில் வந்து இப்படி பிரிந்துக்கிட்டே வந்துடும். அதுக்காக எப்போவுமே நம்ம வந்து கீழ்ப்பாகம் தைக்கும்போது 1 இன்ச்சு 1/4 இன்ச் மடிச்சுட்டு இப்படி தைச்சோம்னா தையல் வந்து பிரிந்து வராது. அதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு 1/4 இன்ச் இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த மாதிரி மடித்து பிடிச்சிட்டு இந்த ஓரத்தில் வந்து ஃபஸ்ட் பீஸ் வந்து இந்த மாதிரி 1/4 இன்ச் வச்சு மடக்கி 1 இன்ச் வச்சு தைச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு பீஸும் ஒரு 1/4 இன்ச் மடக்கிட்டு இந்த மாதிரி 1 இன்ச் மடக்கி தைக்க போகிறோம். 2 பீஸுமே கால் பக்கத்தில். ஓகேவா? வந்து தையல் வந்து நமக்கு இந்த ஓரத்தில் விழணும். சரியா? அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நீ வந்து தையல்லாம் கரெக்டாக விழுத மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த 2 பீஸும் நான் எதுக்காக இப்படி இன்ட்டு மார்க் போட்டிருக்கேன்னா, நமக்கு வந்து ஃப்ரண்ட் பக்கம் பேக் பக்கம் தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி. ஏன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல, எது ஃப்ரண்ட் சைடு எது பேக் சைடுன்னு, அதுக்காக இப்படி இன்ட்டு மார்க் போட்டிருக்கேன். சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த 2 பக்கமும் இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த 2 பக்கம் எது வரை ஜாயின் பண்ணணும்னா, நமக்கு அந்த வி மாடல் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்கும், இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த கொஞ்சம் வரை மட்டும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம். அது எதுக்காக அப்படின்னா, அது ஒட்டு போடுறதுக்காக. அதில் 2 மெத்தட் இருக்குது, அதை நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து கொஞ்சம் விட்டுட்டு, கொஞ்சம் இன்ச் மட்டும் விட்டுட்டு, இவ்வளோ இன்ச் விட்டுட்டு, அதுக்கு வந்து இவ்வளோ 4 இன்ச் அளவுக்கு விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நம்ம வந்து தைக்க போகிறோம். சரியா? இதே மாதிரியே இந்த சைடும், இதே மாதிரி இப்போ இந்த சைடும் தைக்க போகிறோம். அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு இப்படி இருக்கத இப்படி கொண்டு வந்துடும். எப்படின்னா, நமக்கு இப்படி இருக்கு துணி, அதை இந்த 2 நம்ம மடக்கி தைச்சிருப்போம்ல, அதுவும் ஒன்றா வர்ற மாதிரி இந்த மாதிரி கொண்டு வந்துக்கிறோம். இப்போ இப்படி கொண்டு வந்துட்டோம். அடுத்து என்ன செய்யணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி மடக்கிட்டு அப்படியே தைச்சிருக்கோம். இந்த மாதிரி மடக்கி தைக்கிறோம். ஒரு 1/4 இன்ச் மடக்கிட்டு 1 இன்ச். எலாஸ்டிக் வைக்கணும்.
சுற்றி தைச்சிட்டோம். இப்போ அந்த கேப்பில் வந்து நம்ம எலாஸ்டிக் வைக்க போகிறோம். எலாஸ்டிக் வைக்கும்போது எப்படி அளக்கணும்னா இந்த மாதிரி வச்சுட்டு 1 இன்ச் இந்த மாதிரி 1 இன்ச் நம்மளை கூட வேணும். அந்தளவுக்கு 1 இன்ச் மட்டும் கூட வச்சுட்டு எலாஸ்டிக் வைக்க ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பின்ன மாட்டிட்டு ஒரு 2-3 தையல் வந்து போட போகிறோம். தையல் போட்டுட்டோம்னா வந்து பிரிந்து வராது. அதுக்காக ஃபினிஷ் ஆகிட்டு நம்ம எலாஸ்டிக் வச்சோம், அந்த மாதிரி தைச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் 2 மெத்தட் இருக்குது. இப்போ தைச்சதுக்கு பிறகு இந்த ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இப்போ டேரெக்டாக இங்கே ஒரு தையல் இங்கே ஒரு தையல் போட்டோன்னா முடிஞ்சுது. ஆனால் இப்படி நம்ம தைச்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரத்தை வந்து கிழிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி ஒட்டு கொடுத்து தைச்சோம் அப்படின்னா கிழியாது. அந்த மாதிரி சதுரமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யணும்னா இப்போ இதில் இப்போ கொடுக்க போகிறோம். நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இப்படி வச்சு தைக்க போகிறோம். சரியா? கை தையல் தான் ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் தான் மிஷின் தைக்கணும். சரியா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ கை தையல் போட போகிறோம். எதுக்காக இந்த சைடு பெரிய தையலாக போட்டிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பெருசாக போட்டுட்டோன்னா அதுக்கடுத்து தையல் வந்து பிரியாமல் இருக்கும். அதனால் அந்த சைடு மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கோம். அவ்வளோதான். நமக்கு வந்து அழகான நிக்கர் வந்து கிடச்சிருச்சு. பேண்டிங் மாடலில் வந்து நிக்கர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து
இப்போ நம்ம வந்து நிக்கர் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் பேட்டர்ன் நிறைய கட் பண்ணி பாருங்கள், ஒரு 2 டைம்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து துணியில் கட் பண்ணுங்கள். பேப்பர் பேட்டர்ன் போடாமல் துணியில் கட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு 2-3 டைம்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வெப்சைட் ஐடி வந்து onlinetailoringvideos.com. நன்றி.